சாட்டர்டே விலாக். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. கிளம்புன இடத்துல வந்து என்னோடய சாரீ கலர் வந்து டார்க் பிங்க் ஷேட். ஸோ அந்த பிங்க் ஷேடில் தான் வந்து பாப்பாவுக்கும் வந்து இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே போனேன். என் நேரமாக என்னன்னு தெரியல, நான் போன உடனே வந்து ஃபஸ்ட்டு சாரியாகவே அதுதான் இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேடம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்ததும், அம்மா நான் மின்னலே மாதிரி இருக்கணாமா மின்னலே மாதிரி இருக்கணாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து செம்ம ஹாப்பி அந்த ட்ரெஸ்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் சேலில் இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் மேடம் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இன்னொரு பை ஒன்றும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஷூவையும் வாங்கிட்டோம். ஸோ எங்களோட பொங்கலுக்கான ஷாப்பிங் வந்து பாப்பாவுக்கு இதை நாங்கள் வாங்கி முடிச்சிட்டோம். வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் கழுத குட்டிச்சு வருதா அப்படின்ற மாதிரி எனக்கு எப்போவுமே வந்து ஒன்று பிரியாணி இல்லைனா ஃப்ரைட் ரைஸு. ஆனால் வந்து நான் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டேன். பிகாஸ் நைட்லேயே வந்து குக் பண்ணியிருந்த ஷாப்பில் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் ஃப்ரைட் ரைஸ் போயிட்டேன். மேடம் வந்து சப்பாத்தியில் இறங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதில் என்னென்னா, இந்த ட்ரெஸ் எடுக்க காசு கொடுத்தது எங்கள் அம்மா தான். நான் பெற்றதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு காசு கொடுக்க தெரிஞ்ச எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா பெற்ற ஒன்று அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோணுவோமா தோணாதா ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு காசே கொடுக்கல. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் வந்து உங்களெல்லாம் ஏமாத்திட்டு சுற்றிட்டு அவங்களோட பேத்திகளோ பேரன்களுக்கு மட்டும் காசு கொடுக்குறாங்களா, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் வந்து இந்த அநியாயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். பாய் பாய். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விலாக் வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.